திருவள்ளூரில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பூண்டி நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவான 35 அடியில் தற்போது 34.05 அடியை எட்டியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழன், முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது பூண்டி ஏரி. பூண்டி ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் என்ன? இதனால் கரையோர மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக பார்த்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் மொத்தம் கொள்ளளவு எவ்வளவு என்று பார்த்தால் உயரம் 35 அடி ஆகும். இதன் முழு கொள்ளளவு 3231 மில்லியன் கன அடி ஆகும். இன்றைய நிலவரம்படி நீர் இருப்பு 34.5 அடியாகும். கொள்ளளவு 2839 மில்லியன் கன அடியாகும் உள்ளது. சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் பூண்டியில் நீர் வரத்து காலை நிலவரம்படி பார்த்தால் 12,290 கன அடியாகவும் உள்ளது. தற்போது அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து தொடர்ச்சியாக உயர்ந்தாலும் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் நீர் மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அணையின் நீர் வரத்து 35 அடியாகவும் தொடர்விடும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அணையின் வெள்ள நீர் வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்த்தேக்கத்தில் வரும் உபரி நீரை அணையின் பாதுகாப்பு கருதி நீர்த்தேக்கத்தில் இன்று சுமார் ஒரு 1:30 மணி அளவில் வினாடிக்கு 1000 கனஅடி நீரானது திறக்கப்பட உள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த நீர் திறந்து விடும்போது அந்த அருகில் உள்ள புதசலை ஆற்றில் அருகில் உள்ள பொதுமக்கள் நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், மொதப்பை, நெமிலி, அது மட்டுமல்லாமல் எறையூர், மேன்மணமேடு ஆகிய வில்லியூர், தாமரைப்பாக்கம், திருக்கண்டலம், ஆத்தூர் போன்ற பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் அந்த பகுதியில் புகைப்படம் எடுக்கவோ அல்லது அந்த பகுதியில் குளிக்கவோ வேண்டாம் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபு சங்கர் தெரிவித்துள்ளார். அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பூண்டி ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டவிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டவிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தமிழன்.